Dear students, plus 2 maths chapter 2 complex numbers அதாவது கலப்பெண்கள். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம் வந்து 2.33 பார்க்க போகிறோம். Find the fourth roots of unity. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறோம்னா z is equal to 1 power 1/4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு ஒன்றுக்கு நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஃபார்மேட் வந்து எப்படி எழுதணுன்றது ஏற்கனவே இதுக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லேயே சொல்லியிருக்கோம். cos 0 + i sin 0. இங்கே cos 0 + i sin 0 the whole power 1/4 அப்படின்னு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த 0 கூட நம்ம 2k π சேர்க்குறோம். இங்கேயும் 2k π சேர்க்குறோம். இங்கேயும் சைனுக்கும் 2k π சேர்த்துடுறோம். ஈக்குவல் டு 2k π + i sin 2k π the whole power 1/4ன்னு வந்துடும். இப்போ டிமாவிஸ் தியரம் நம்ம அப்ளை பண்ணுறோம். டிமாவிஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது cos 1/4 × 2k π + i sin 1/4 × 2k π அப்படின்னு வந்துடும். அதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். cos 2k π/4 + i sin 2k π/4 அப்படின்னு எழுதியிருக்கோம். k takes the values from 0 1 2 3 ஏன்னா 4 கொடுத்துருக்காங்க. அதனால் கட்டாயமாக 4 வேல்யூஸ். ஆனால் நம்ம கேக்கு வேல்யூஸ் எடுக்கும்போது 0லேருந்து எடுக்கணும். அதனால் அந்த 0 1 2 3 இங்கே வந்து ஆல் டுகெதர் வந்து நமக்கு 4 வேல்யூஸ் வந்து கிடச்சிருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா k = 0 அப்படின்னு கொடுக்க போகிறோம். k = 0 கொடுத்தோம்னா z = cos 0 + i sin 0 = 1. k = 1 அப்படின்னு கொடுத்தோம்னா z = cos 2π/4 + i sin 2π/4ன்னு வந்துடும். இந்த 2க்கும் 4க்கும் கேன்சல் பண்ணும்போது மேலே 1 வந்துடும், கீழே 2 வந்துடும். ஈக்குவல் டு cos π/2 + i sin π/2 அப்படின்னு கிடச்சிரும். cos π/2ஓட வேல்யூ வந்து நமக்கு 0. அதனால் 0 + sin π/2ஓட வேல்யூ வந்து 1. அதனால் 0 + i × 1 = i அப்படின்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் k = 2 அப்படின்னு கொடுக்குறோம். k = 2 அப்படின்னு கொடுத்தோம்னா z = cos 4π/4 + i sin 4π/4 வந்துடும். 4ம் 4ம் கேன்சல் ஆகிடும். நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos π + i sin πன்னு கிடைக்குது. cos πயோட வேல்யூ வந்து -1 + i × sin πயோட வேல்யூ 0, i × 0 = -1. நெக்ஸ்ட்டு வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா k = 3. k = 3 அப்படின்னு கொடுக்கும்போது z = cos 3 கொடுக்கும்போது 3 2 6, அப்போ 6π/4 அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் i sin 6π/4 வந்துடும். இதை கேன்சல் பண்ணும்போது 6க்கும் 4க்கும் 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா 3/2ன்னு கிடச்சிரும். அப்போ cos 3π/2 + i sin 3π/2ன்னு கிடைக்குது. இதை இப்படி நம்ம பிரின்சிபல் வேல்யூக்கு மாற்றுறோம் அப்படின்னா cos of π + π/2 அப்படின்னு இதை பிரிச்சுக்கிறோம். இங்கேயும் அதே போல் i sin π + π/2ன்னு எழுதிக்கிறோம். சப்போஸ் நம்ம பிரித்தது கரெக்டாக தப்பான்றதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்கலாம். 2 × π 2π + π 3π/2. அப்போ நம்ம இங்கே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறது கரெக்டு. இப்போ cos π + π/2ன்னும் போது பைன்றது 180 டிகிரி. 180 டிகிரி ப்ளஸ் தீட்டா வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்து காஸ் வந்து நமக்கு நெகட்டிவ். பை இருக்கிறதுனால இங்கே காஸ் வந்து சேஞ்ச் ஆகாமல் காஸ் அப்படியே தான் வரும். அப்போ -cos π/2ன்னு வந்துடும். சைனும் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்து நெகட்டிவ் அப்படின்றதுனால -i × sin π/2ன்னு வந்துடும். இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் cos π/2 0ன்றதுனால ஃபஸ்ட்டு 0 வந்துடும். -i × 1 = -i அப்படின்னு கிடச்சிரும் நமக்கு. இப்போ 4 வேல்யூஸும் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the roots are 1, i, -1, -i. இதை எப்படி நம்ம எழுதிக்கலாம் சிம்பாலிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ω, ω², ω3. இதில் வந்து ω⁴ = 1. சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நமக்கு 0. இப்போ இந்த 4 ரூட்ஸுமே நமக்கு என்ன பண்ணலான்னா இந்த சர்க்கிளில் வந்து நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து ரியல் ஆக்சிஸ், இது வந்து இமேஜினரி ஆக்சிஸ். இப்போ ஃபஸ்ட்டு ரூட் 1 அப்படின்னும் போது இங்கே வந்துடும், அந்த ஆர்கான் பிளேனில் இங்கே வரும். i அப்படின்னும் போது இமேஜினரி இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் -1 அப்படின்னும் போது இந்த சைடு வந்துடும். அதுக்கப்புறம் -i அப்படின்னும் போது இங்கே வந்துடும். இந்த 4 ரூட்ஸுமே எங்கே இருக்குன்னா ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்குது.
அப்படி இருக்கிற பாயிண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஜாயின் பண்ணோம்னா அதுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் கிடைக்குது. இதுவும் நமக்கு 1 மார்க்கில் கேட்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.